லிரிக்ஸில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி ஒரே ஆள் தான். அது என் தலைவன் கண்ணதாசன் மட்டும்தான். இன்னைக்கு 1 கோடி பேர் பாட்டு எழுத வந்தாலும் அந்த 1 கோடி பேருக்கும் இன்ஸ்பிரேஷனாக அமையிறது கண்ணதாசன் அவர்கள் தான். நான் பிற்காலத்தில் கண்ணதாசன் சொன்னேன், நான் உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நினச்சா அதுக்கு உம்மை பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பிபி சீனிவாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். மயக்கமா கலக்கமா காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன். காலங்களில் அவள் வசந்தம். என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. இதை திரும்ப திரும்ப நான் பல தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். எங்க இருந்துடா இவர் எடுத்திருப்பாரு. உன்னை விரும்பும் பூமியிலே. ஆனா டியூன் போட்டிருக்கேண்ணா, எங்க கொஞ்சம் வாசி. தாரரம் தரரரம் தரரரம் ஆயிரம் மலர்களே மலர்கள். பாட்டு எழுதுறதுக்கு யோசிக்க மாட்டாரு. நான் யோசிச்சு நான் பார்த்ததில்லை. நான் மியூசிக் எழுதுற மாதிரி அவர் பாட்டு எழுதி போட்டுருவார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுரம். காற்று வாழ்கிற வரை காதலும் தத்துவமும் கடைசி தமிழனும் இந்த பூமியில் வாழ்கிற வரை கண்ணதாசன் வாழ்ந்து கொண்டிருப்பார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். எத்தனை பாடல்கள், அத்தனை பாடல்களும் எங்களுக்கு பல்கலைக்கழகம். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். திரைப்பாடலுக்குள்ள ஒருத்தன் கவிதை எழுத முடியுமா? அது எந்த ஒரு எளிமையான பாட்டாக இருந்தாலுமே அதில் இந்த மரபையும் கொண்டு வந்து தூக்கி எடுத்து வச்சு எளிய லாங்குவேஜ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கவிஞர் மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு கவிஞர் இல்லை. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. தொழில் ரீதியாக 2 பேரும் எதிர் கடை விரித்தவர்கள் தான், நான் மறுக்கல. அதுலேயும் நாகரிகம் இருக்கணும் இல்லையா? அவனை திட்டி இவனை திட்டி அவன், அந்த அவசியம் இல்லை. எஸ்பி முத்துராமன் கிட்ட பாட்டு எழுதுவார் கண்ணதாசன். எழுதி முடிச்ச உடனே, யோ இந்த வாலி இதே மாதிரிலாம் எழுதியிருப்பான், அதை வெரிஃபை பண்ண, அது மாதிரி இருந்தால் நான் மாற்றி தரேன்னு. இன்னைக்கு இருக்காங்களா? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொன்னார். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இந்த வீடியோ கண்ணதாசன் அவர்கள் எழுதின உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்ற அந்த பாட்டை பத்தி தான். செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. நாம அது ரொம்ப சாதாரணமா கேட்கலாம். ஆனா அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற வலி, அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற எமோஷன், அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. கர்ணனுடைய புகழ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தோன்ற முதல் பாட்டு அந்த பாட்டு தான். சுச்சுவேஷன் படி கர்ணன் அவர்கள் இந்த போர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அந்த தேர் 1 அடி கீழே மாட்டிக்கும். ஸோ அந்த மாட்டுறப்ப சரி நம்ம அதை எடுத்து விடலாம்னு சொல்லிட்டு அவர் பலத்தோட எடுக்க போறப்ப அர்ஜுனன் அந்த நேரம் பார்த்து அம்பை எழுதுறாங்க. அவருடைய நெஞ்சுக்குள்ள அந்த பானங்கள்லாம் போகுது. ஆனா உயிர் மட்டும் போகல. என்னடா இது அப்படின்னு பாக்குறப்ப கிருஷ்ணர் ஒரு பாட்டு பாடி அந்த கர்ணனுடைய புகழையும் சொல்ற மாதிரி கர்ணனுடைய உயிரையும் எடுக்கணும். ஸோ நான் வேர்ட்ஸா ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா அது லிரிக்கா கன்வே பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஏன்னா ஆரம்பத்துல அவருடைய லைஃப் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் சொல்ற அந்த விஷயத்த நீங்க ஒரு 24 லைன்ல சொல்லணும், 30 லைன்ல சொல்லணும்னா எப்படிங்க? ஒரு கவிதை ஒரு வசனமா இருந்தாலும் நம்ம எவ்வளவு விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா கண்ணதாசன் did the magic. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம், நல்லவங்களுக்கெல்லாம் சாவே கிடையாது, உடம்பு மட்டும்தான் சாகும். ஆனா அவங்க செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் என்னைக்குமே இந்த பூமியை விட்டு போகாது. கர்ணன் அவர்கள் செஞ்ச அந்த தர்மம் இருக்கு இல்லையா, அந்த தர்மம் இன்னைக்கும் நிலைச்சு வாழும். மனுஷனோட அந்த சதை இதெல்லாம் தான் சாவுதே தவிர அவன் செஞ்ச அந்த தர்மம் வாழுது அப்படின்றத சொல்லும். கர்ணன் இந்த நேரத்துல படுகளத்துல தன்னுடைய சாவை பாக்குறான். அவன் மேல அம்புகள் சல்லடையா அப்படியே துளைக்க எவ்வளவு அறங்கள் அவன் புரிந்திருக்கானோ அந்த அறங்கள் அவன் உயிரை காப்பாற்றி நிக்குது. இப்போ கண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா கர்ணன் சாக மாட்டான், அவன் செஞ்ச புண்ணியத்தினால அவன் உயிரோடு இருப்பான், அவனுடைய புண்ணியத்தை நம்ம வாங்கினாதான் அவன் உயிர் விடுவான். ஸோ அதனால நம்ம இப்போ அந்த புண்ணியத்தை வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப
அவர் பாட்டு பாடிக்கிட்டே வந்து அந்த போர்க்களத்துல போகிறாரு. கருணா வருவதை எதிர்கொள்ளடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா அப்படின்ற ஒரு வரி. கண்ணதாசன் இந்த லைனை வந்து ஏன் எழுதுறாருன்னா, நீங்கள் வந்து அவரோட அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் படிச்சீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம், நல்லவங்களை தான் கடவுள் வந்து நிறைய கஷ்டப்படுத்துவார். ஃபேக்சுவலி அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து தான் அந்த விஷயம் போராடி ஒரு விஷயம் கிடைக்கும்போது தான் அதை வந்து முழுசாக உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது முழுசாக உங்கள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லுவார். இனிமேல் வர்றதை வந்து நீ எதிர்கொள்ளுடா, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நீ எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்ணன் வந்து பாட்டுல சொல்றாரு. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வந்து அவருடைய ஃபேமிலி ட்ராமா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு நீ அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா அப்படின்றதான் அந்த வரிகள். தவறா ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, அதுக்காக அந்த குழந்தைய வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியுமா? இந்த குழந்தை என்ன பண்ணுது, சின்ன வயசுல இருந்து அவ்வளவு அவமரியாதைகளையும் அவ்வளவு இழிவான விஷயங்களையும் கேட்டு கேட்டு வளருது. நீ வந்து இவ்வளவு தானே அவ்வளவு தானேன்னு சொல்லி அவனை போட்டு எல்லா இடங்கள்லையும் காலில் போட்டு மிதிக்கிறாங்க. ஆனால் அவன் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறான். அதே மாதிரி தன்னுடைய சொந்த சகோதரன் அர்ஜுனன், இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சொந்த சகோதரன், இவங்கெல்லாம் என் தம்பிங்கன்னு தெரிஞ்சும் அந்த சகோதரர்களோட சேர முடியாத ஒரு சோகம். ஏன்னா அவங்க வந்து சூழ்நிலையால் வந்து அவன் கட்டப்பட்டுட்டான். அவனால் வந்து அவன் போய் இவன் என் தம்பி, நீங்களாம் என் தம்பிடா அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. ஆயிரம் தான் அவன் வந்து ஒரு பெரிய வீரனா இருந்தாலும் அவன் வந்து ஒரு பழிச்சொல்லுக்கு வந்து ஆளாகிறான். அவன் வந்து அதை நிறைய பாரங்களை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கான். ரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதிலும் தாய்க்கு விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா? உன்னை வீழ்த்த நானும் நிறைய தந்திரங்கள் சொல்லி கிருஷ்ணன் ஆகிய நானும் உன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரும் பாவத்தை செஞ்சுட்டேன். உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே, எனக்கும் அந்த பாவத்துக்கு வந்து பங்கு உண்டு அப்படின்னு வந்து கிருஷ்ணன் சொல்றார். நானும் உன் பழி கொண்டேனடா. மன்னவன் பணி ஏற்க கண்ணன் பணி செய்ய. ஸோ எல்லா மன்னர்களுமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த பணி செய்ய வந்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு மன்னர்கள் எனக்கு வந்து சேவிக்க தயாரா இருக்கும்போது நான் வந்து உனக்கு சேவை செய்ய தயாரா இருக்கேன். மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. ஏன் உன்னுடைய பெருந்தன்மைக்கு வந்து நான் தலை வணங்குறேன். எப்பேற்பட்ட ஆள், உனக்கு வந்து எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ அம்மா கிட்ட கொடுத்த சத்தியத்துக்காகவும் உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய ஆள்னு தெரிஞ்சிருந்தாலும் அது எல்லாம் மறைச்சி இந்த சூழ்நிலையால கட்டப்பட்ட இந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் நீ வாழ்ந்து நீ நல்லவனாகவே இப்படி இறக்குறியே. கர்ணா மன்னித்து அருள்வாயடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உலகமே தலை வணங்கும் ஒரு கடவுள் கிருஷ்ணர். ஆனா அவரே வந்து கர்ணனுடைய தர்மத்தின் முன்னாடி நான் வந்து தலை குனிகிறேன் அப்படின்றாரு. இன்பத்தை ஏற்க தூண்டுவதும், பிறகு துன்பமனாதி வெறுப்பதும், வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும் என்னே அதனுடைய சபலம். முக்கியமான வரி, செஞ்சோற்று கடன் சேர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணனுக்கு வந்து ஆக்சுவலா தெரியும் பஞ்ச பாண்டவர்களோட தான் வந்து தர்மம் இருக்கு, கௌரவர்கள் கிட்ட தர்மம் கிடையாது. தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். கௌரவர்களோட சேர்ந்தா தோல்விதான் அடைய போறோம், ஜெயிக்கிறது என்னமோ பஞ்ச பாண்டவர்கள் தான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் ஏன் வந்து துரியோதனன் பக்கம் போனாரு? துரியோதனன் அவனுக்கு செய்த நன்றி. உலகத்துக்கு அவன் எப்படியோ, எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள். உனக்கு உணவளித்த நண்பனுக்கு நீ வந்து உண்மையா இருந்துட்டு இருக்க பாத்தியா, அந்த ஒரு விஷயம்.
1000 தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லுங்களேன், அவன் நல்லவன் கெட்டவன் என்ன வேணால் சொல்லுனாலும் அவனை வந்து யாருமே வந்து அவன் என் ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் 1000 தான் துரியோதனனை பற்றி பேசினாலும் இதை பற்றி சொன்னாலுமே நான் துரியோதனன் பக்கம் தான் நிப்பன்னு சொல்லி கர்ணன் நின்னா பாருங்க. தட்ஸ் ட்ரூ. அந்த கடவுளை விட்டு இன்று கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே? செய்நன்றி கொள்வதிலும் நரகம் வேறு உண்டா அம்மா? ஸோ கர்ணன் வந்து அவன் வந்து தெளிவாக இருக்கான். எனக்கு என்னுடைய கஷ்ட காலத்தில் எனக்கு உதவி செஞ்சவன் துரியோதனன். அவனை விட்டு நான் ஒரு காலமும் பிரிய மாட்டேன். என் உயிர் போனால் போகட்டுங்க, என் நண்பனுக்காக போகட்டுங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் போர்க்களத்தில் நின்னா கர்ணன். கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. இப்போ நீ வந்து தவறான அணியில நிக்கிற. ஆனா அந்த தவறான அணியில நீ நிக்கிறதுக்கான காரணம் என்ன? காலத்தின் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி வலையில நீயும் மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பாடுறாரு. என்ன என் விதி? என் கடமையும் நன்றியும் என்னையே அழித்துக் கொள்வதற்குத்தானா பயன்பட வேண்டும்? இப்போ முக்கியமான விஷயமே, உன்னை ஏமாற்றியவர்கள் பலர். ஆனா உன்னை ஏமாற்றியவர்கள்ல நானும் வந்து நிக்கிறேன், ஒரு வஞ்சகனா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிறார். உன்னை வந்து இந்த சூழ்ச்சியோடைய வலையில விழ வச்சு நானும் வந்து உன்கிட்ட இருந்து இப்போ வந்து அந்த புண்ணியத்தோட இதை வாங்க போறேன், உனக்கு நிறைய சூழ்ச்சிகளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. யார்கிட்ட? கர்ணன் கிட்ட. தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். என்னுடைய தமிழ் வாத்தியார் வந்து சொன்ன ஒரு விஷயம், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. இதுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த திருக்குறளுக்கு எக்ஸாம்பிளாக எழுதுனது வந்து கர்ணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான். எனக்கு அவன் செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அந்த நன்றிக்காக நான் எப்பயுமே நன்றி உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் மனித தெய்வம் அம்மா, மனித தெய்வம். இப்போ அப்படியே மெல்லமா இந்த பாட்டு முடியிறப்ப அங்க என்ன ஆகும்னா, அங்க வந்து இந்த கிருஷ்ணர் வந்து முதிர்ச்சியான ஒரு தோற்றத்துக்கு மாறிட்டு கர்ணன் கிட்ட போயிட்டு கேட்பாங்க, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே, யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. கர்ணன் வந்து சொல்லுவாங்க, என்ன வேணும் கேளுங்க, என் உயிர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு, என் உயிரை வேணாலும் தரேன், இல்லைன்னா என்னால் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை கேளுங்க அப்படின்றப்ப வந்து ஏது வேண்டும் என்னிடம் இருக்கும் எதையும் தரலாம், இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. அப்போ வந்து இவர் கேட்பார், எனக்கு வந்து உன்னுடைய புண்ணிய பலன்களை வந்து எனக்கு இதுவா கொடு, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு உடனே, நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து இந்த நேரத்துலயும் இப்படி ஒண்ணு கேக்குறீங்களே அப்படின்னு இதையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணம் கூட யோசிக்காம நான் என் வாழ்நாள் முழுக்க பண்ண புண்ணியத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ரத்தத்துல இருந்து அப்படியே எடுத்து கொடுப்பான். தர்மபலம் எனது உயிர், ரத்த பலம் எனது உடல், உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். அந்த இடத்துல இருந்து அடுத்த நொடி கர்ணன் ஃபினிஷ்ட். கர்ணன் படத்துல வந்து ஆக்சுவலா வந்து என்டிஆர் வந்து இந்த படம் பண்றப்ப நம்ம தான் ஹீரோ, நம்மள தான் செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த படம் வந்து அவர் பண்ணாரு. ஆனா சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பார்த்துட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இனிமே தமிழ் சினிமா பக்கம் வரமாட்டேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தமிழ் ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சிவாஜி சைடு ஃபுல்லா விழுந்துட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். இதை வந்து மறுபடியும்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரியல. ஏன்னா ஒரு கேரக்டர் கர்ணன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவரோட லைஃபை சொல்றோம். ஆனா கர்ணனை விட இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் தான் ரொம்ப முக்கியம், அதனாலன்னு சொல்லிட்டு என்டிஆரை கூப்பிடுறாங்க. என்டிஆர் ஜாலியா நடிச்சார். படம் பார்த்து முடிக்கிறப்ப அவரே சிவாஜி கணேசன் அவர் நடிச்சதை பார்த்து அழுது மனம் விட்டு இனிமே நான் வந்து இந்த மனுஷன் நடிக்கிறாருன்னா நம்ம பக்கத்துலலாம் இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவாஜி அவருடைய நடிப்பு திறன். இந்த பாட்டை நான் வந்து முக்கியமாக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ வர பல பாடல்களில் வந்து மொழி நடை இருக்கு, ரைமிங்கில் டைமிங்கில் அந்த எதுகை மோனை வார்த்தைகள் இருக்கு. ஆனால் அந்த பாட்டுக்கான ஒரு மீனிங்ஃபுல் விஷயம் இருக்கா, அதை வந்து கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர ஒரு 100 பாடலில் ஒரு 20 பாடலில் தான் அது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து படத்துடைய சிச்சுவேஷன் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரியான பாடல்கள் இப்போவும் உயிரோட்டத்தோடு இருக்குது. ஸோ இந்த பாடல்லாம் வந்து இப்போ என்ன ஒரு
30 வருஷம் 30லேருந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாட்டுக்கு இப்போவும் உயிரோட்டம் இருக்கு. ஏன்னா அந்த பாட்டோடைய வரிக்கு பின்னாடி இருக்கிற அந்த அர்த்தமும் சாராம்சமும். நிறைய பேர் வந்து கண்ணதாசன் அவர்களை ஃபாலோ பண்ணுறீங்க. எனக்கு அவர் சொன்ன விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து படிப்பை 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து புத்தக அறிவு, நீங்கள் போய் புத்தகத்தை எடுத்து படித்து அந்த இதுலேருந்து எடுக்கிறது ஒன்று. இன்னொன்று அனுபவம் சொல்லித்தர விஷயத்தை வச்சு தான் நான் பாட்டை எழுதுகிறேன், அனுபவம் சொல்லித்தர விஷயத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன், அனுபவத்தினால மட்டும்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ படிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, அனுபவமாக இருந்தாலும் சரி, அதை நேர்த்தியாக எங்கே கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுங்க. இந்த பாட்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் மனிதநேயம், தர்மம், நன்றி உணர்வு, தியாகம். இந்த 4 விஷயத்தையுமே சொல்லித்தரும். கர்ணன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபீலிங்காக சொன்னாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா. நமக்கு வந்து நம்மள்ட்ட கேட்டால் நம்மளால் ஒரு விஷயம் கொடுக்க முடியும்னா அதை கொடுப்போம். நமக்கு உதவி செஞ்சவங்கள என்றைக்குமே மறக்க வேணாம். நன்றி உணர்வோடு இருப்போம். அவங்களுக்கும் நல்லதையே செய்வோம். எல்லாருக்கும் நல்லதையே யோசிப்போம். அடுத்து என்ன பாட்டை பற்றி பேசலாம் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பாட்டை பற்றி அடுத்து நாங்கள் பேசுகிறோம். மீண்டும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்ட ரமேஷ். நன்றி, வணக்கம். என்னன்னா இத்தோட இப்போ அவை நடராஜன் நீங்களும் இப்போ அமெரிக்காவுக்கு வரலன்னு யார் அடரா எதுக்காக போகிறீங்கன்னு இல்லை வந்துடுவேன்னு போனார், வரவே இல்லை. அப்போ போகிறதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி 1968 நான் எழுதின ஒரு பாட்டை கேட்டு கேவி மாதவ மியூசிக் ஓதுவார்னு ஒரு பாட்டு. அப்போ சொன்னார், நான் இறந்தா என்னை பற்றி நீ தான் பாடினோம். அந்த வாக்கு அப்படியே பழிச்சு சார். ஏஎல்எஸ் பையன் ஃபோன் பண்ணுறாங்க, கண்ணப்பன் கவிஞர் இறந்து 10வது நாள் 15வது நாள் ஒரு கவியரங்கம், இரங்கல் கவியரங்கம் பாரதிய வித்யாபவனில் நீங்கள் வரணும், பேசணும். ஒரே வரி தான் சொன்னேன். எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன். அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்